செல்லாதே. நீங்கள் கையெழுத்து போட்டு குத்தா வாங்கி வச்சுப்பாங்க, ஆனால் அதெல்லாம் பாஸ் பண்ண மாட்டாங்க ராஜா அப்படின்னு ஒருத்தர் பேசுறீங்க. பேசினது யார்? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள். அவர் தான். இப்போ அவர் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் நம்ம மதுரையில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில். என்னென்னா, திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபம் ஏற்றணும், அந்த நீதிபதியை பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுட்டு, அதில் நம்ம எம்பிக்களெல்லாம் யாரெல்லாம் அதை ஆதரிக்கிறாங்களோ அவரை பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அவர் மேலே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் பண்ணணுன்றவங்களாம் கையெழுத்து போட்டு சபாநாயகர்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. சபாநாயகர் வாங்கிட்டார். உடனே திமுகலேருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா நாங்கள் குத்தத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசா பேசினிருந்தாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார், நாயப்பா 100 பேர் கையெழுத்து போட்டாலே எல்லாம் கொடுக்குற மசோதாவெல்லாம் வாங்குவாங்க, மனு கொடுக்குறோன்னா அதெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் அது ஜெயிக்குமா? ஓட்டு போடுறப்போ யாரெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க அது ஆதரிச்சு அப்படின்னு பார்த்தா உங்கள்கிட்ட அந்த ஓட்டு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஏன்னா நீங்கள் வேறு 120 பேர், மிச்சக்கிற 400 பேர் எங்காலுங்கடா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மாசா பேசியிருக்காரு. இந்துக்களை ஆதரிப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில், நீங்கள் கம்மியாக தான் இருக்கிறீங்க அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இந்த ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக எம்பிக்கிட்டே கேட்டாராம். அதை திமுக எம்பியே இவர்கிட்ட சொன்னாங்களாம், இல்லைப்பா சிறுபான்மையின ஓட்டெல்லாம் வாங்கணுன்றதுக்காக சும்மா ஒரு ஜிமிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு திமுக எம்பி அண்ணாமலை அவர்கள்ட்ட வேலை மெனக்கெட்டு ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போனாராம். மேடை மைக்கு இந்த மாதிரி நல்ல ஸ்பீக்கர்லாம் போட்டால் பேசணும்னு தோணும், அதுக்காக இப்படியெல்லாம் வாய்க்கு வந்ததை பேசலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கா இல்லையா? எந்த திமுக எம்பியாவது வலியக்க அண்ணாமலைட்டு இந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு போவாங்களா? என்ன கேட்குற, எனக்கு புரியல மக்களே புரியவே மாட்டேங்குது மக்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அண்ணாமலை அவர்கள் பேசுறது கேட்கும்போது. இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை ஐயா பார்லிமெண்ட்ல அது போகாது, அந்த நோட்டீஸை எடுக்க மாட்டாங்க. காரணம் 120 பேர் கையெழுத்து போடல, 100 பேர் கையெழுத்து போட்டா சபாநாயகர் அவர்கள் நோட்டீஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதி, அதை வாங்கிக்குவாங்க. ஜெயிப்பதற்கு அவங்ககிட்ட ஓட்டு இல்ல. இந்த பக்கம் இந்து எம்பிக்கள், இந்து தர்மத்தை நம்பக்கூடிய எம்பிக்கள், இந்து வாழ்வியல் முறையை நம்பக்கூடிய எம்பிக்கள், இவங்க 120 தான். ஆனா அந்த பக்கம் 400 பேர் இருக்கிறாங்க. 543ல 120 தான். அது எந்த காலத்திலும் இல்லை. ஆனா எதற்காக இந்த 120 பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க? நான் ஒரு திமுக எம்பி கிட்ட கேட்டேன், இந்த கையெழுத்து போட்ட ஒரு எம்பி கிட்ட, எதுக்குன்னே கையெழுத்து போட்டீங்க? விமான நிலையத்தில் எங்கிட்ட மாட்டினார், டெல்லி விமான நிலையத்தில். அவர் சொன்னாரு, பிரதர் இதெல்லாம் கண்டுக்காதீங்க பிரதர், இந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விஜய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போற மாதிரி இருக்கு. நாங்க இந்த மாதிரி டிராமா கீமா பண்ணி 100% எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் 1 ஓட்டு 2 ஓட்டுனாச்சும் வர முடியும். நீ அரசியல் சட்டத்தை போட்டுக்க, நீ ரூம்குள்ள என்னவோ போட்டுக்க, உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க, உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க, வேண்டாட்டி வீடு, அது உன் பிரச்சனை. இந்து தர்மத்தை, இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி. இது கோயிலுக்கு சொந்தம் இல்லை, இது சர்வே ஸ்டோனு, முருகன் அவர்களுக்கு 2 மனைவி, இது மதசார்பற்ற நாள், இப்படியெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? அதனால் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில பேர் தனியா வருவாங்க, இல்லைங்க கட்சி சொன்னாங்க, அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதல்ல உங்ககிட்ட வருவார், எங்க ஆல் இந்தியாவில் சொன்னாங்க கையெழுத்து போட சொன்னாங்க, தெரியாம போட்டேன். அந்த கையெழுத்து போட்டதற்கு ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு பதவி இறக்குவதில்லை, கையெழுத்து போட்ட எம்பிக்களை பதவி இறக்கணும். நல்லா நான் வச்சுக்கேன். அதனால இவங்க ஒரு தமிழ் படத்துல சொல்லுவாங்க, நான் நட்டுல வச்சேன்னு நினைச்சியா லட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய பதவியிலிருந்து இறக்குவதற்காக கையெழுத்து போடல, உங்களை உங்கள் பதவியிலிருந்து இறக்குவதற்காக நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்ததாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பார்ஷியல் அமௌண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போகணும்னு சொல்லிட்டு புது ரூல் போட்டிருக்காங்கல்ல, அது தொடர்பாக பேசியிருக்காரு. அது தொடர்பாக என்ன லாஜிக்கான ஒரு விஷயம் பேசுகிறார் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னா, இப்போ யாருக்காக இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி 2005 கொண்டு வந்ததும் இப்போ இருக்கிற 100 நாள் வேலை திட்டம் ஒன்றா, அப்போ வறுமை கோட்டு கீழே இருந்தவங்களோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு, இப்போ வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு. அப்போ அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும்போது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாறிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது போக இந்த பட்ஜெட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒரு போர்ஷன் போட சொல்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது கொடுக்குறத விட 3 மடங்கு அதிகமாக நாங்கள் குத்துனுங்கிறோம் அடிக்கடி நிதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு போர்ஷனை போடுங்கன்னு சொல்கிறது என்ன தப்புக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலாக பல எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து இது நியாயம் என்று சொல்கிறதுக்காக முற்பட்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றது? இத்தனை ஆண்டு காலமாக மத்திய அரசு
100க்கு 100 பணம் நாம கொடுத்தோம். இன்னைக்கு 60 ரூபா நாங்க கொடுக்குறோம், 40 ரூபா மாநில அரசு கொடுக்குறாங்க. மாநில அரசு சும்மா சொல்லல, மத்திய அரசு வரக்கூடிய பணத்தை மாநில அரசுக்கு நிதி பகிர்மானம் பண்ணியிருக்கிறோம். யூபிஏ காலகட்டத்தை விட 4 முறை அதிகமா நிதி திரும்ப கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் சொல்லுகின்றோம் 2 பேரும் சேர்த்து நடத்துவோம். உங்க மாநிலத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உருவாகக்கூடியது உங்க மாநிலத்துடைய வளர்ச்சி. தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வரக்கூடிய டேங்கோ, பண்டோ, வாய்க்காலோ, குளமோ, ஏரியோ தமிழ்நாட்டுக்கு பயன்படுது. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு 60 ரூபா நாங்க கொடுக்குறோம், 40 ரூபா நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு?